நீங்க மாசம் 10,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த 20 வருஷத்துல உங்களால 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும். அதுக்கப்புறமா நீங்க பினான்சியலி ஃப்ரீ ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அவங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த 20 வருஷத்துல கிட்டத்தட்ட லட்சம் கோடிக்கு மேல சம்பாதிச்சிருப்பாங்க. அவங்க அந்த லட்சம் கோடி சம்பாதிச்ச டெக்னிக்கை ஏன் பப்ளிக்கா சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னா கேட்கிற ஆடியன்ஸ்ல இந்த 1% பீப்புளுக்கு மட்டும்தான் அது புரியும் பிடிக்கும். மீதி 99% பீப்புளால அது ஏத்துக்க முடியாது. ஆனா நாம ஏன் அது ஓப்பனா சொல்றோம் அப்படின்னா நம்ம பேசுறதே அந்த 1% பீப்புளுக்காக தான். நீங்களும் அந்த 1% பீப்புள்ல ஒருத்தர் அப்படின்னா இந்த சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃபியூச்சர் பில்லியனர்ஸ்க்கான சேனல். இது ஃபியூச்சர் பில்லியனருக்கு தேவையான எல்லா விஷயமும் தான் இந்த சேனல்ல அடுத்தடுத்து வீடியோஸா வந்துட்டு இருக்கும். இப்போ நம்ம வாரன் பஃபட் எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு, எப்படி இவ்வளோ பெரிய அச்சீவ் பண்ணாரு அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வாரன் பஃபட்டை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் கோகோ கோலா மூடியெல்லாம் கலெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கோகோ கோலா ஷேர் வாங்கினாரு. அவர் 11 வயசுல வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுவே லேட் அண்ட் ஃபீல் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரலாறோடு நீங்க நிறுத்திக்கிறதுங்கிறது அவ்வளோ புத்தல் தனம் கிடையாது. ஆக்சுவலா அவர் அதுக்கப்புறமா என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சாரு. ஏன் இன்சூரன்ஸ் கம்பெனி சூஸ் பண்ணாரு அப்படின்னு சொன்னா இன்சூரன்ஸ் பிரீமியம்ல மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கம்பெனிக்கே போய் சேரும். அந்த இன்சூரன்ஸ் பிரீமியம் கிளைம் பண்றவங்க, அதாவது டிசாஸ்டர் நடந்து கிளைம் பண்றவங்க ரொம்ப கம்மியான பீப்புளா தான் இருப்பாங்க. அந்த கிளைம் பண்றவங்களையும் கிளைமை அப்ரூவ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. அப்படின்னா இன்சூரன்ஸ் பிரீமியம்ல இருந்து கிட்டத்தட்ட 100% ப்ராஃபிட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது எக்ஸாக்டா 100% இல்லைனாலும் 95% மேல சான்ஸ் ப்ராஃபிட் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனாலதான் அந்த பிசினஸ் சூஸ் பண்ணாரு. இப்போ இன்சூரன்ஸ் பிரீமியம்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 100 பேர் இருக்காங்க அப்படின்னா 100 பேரும் கிளைம் பண்ண போறது கிடையாது. ஏன்னா 100 பேருக்கும் அந்த ஆபத்து வரப்போறது கிடையாது. 100 பேர் கிளைம் பண்ண போறது கிடையாது. அதுல ஒரு 5 பேரோ 10 பேரோ தான் கிளைம் பண்ண போறாங்க. அந்த 5 பேர் கிளைம் பண்றவங்களையும் 2 பேருக்கு ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா வெறும் 3 பேருக்கு மட்டும் தான் அந்த கிளைமை அப்ரூவ் பண்ண போடுறாங்க. அப்படின்னு இருக்கிறப்போ மீதி 100 பேர்ல 97 பேர் கட்டுற பிரீமியம் அப்படியே கம்பெனிக்கு தான் போய் சேரும். இது ஒட்டுமொத்தமா லாப கணக்குல நம்ம போய் சேரும். ஸோ செலவு ரொம்ப கம்மி, அதே சமயம் ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்ப ஜாஸ்தி. அப்படிங்கிறதுனால தான் இந்த பிசினஸ் அவர் சூஸ் பண்ணாரு. இந்த காசை வச்சுதான் அவர் இன்வெஸ்ட் பண்ணாரு. இன்வெஸ்ட் பண்றதுலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் ஃபேமஸான இன்வெஸ்டர் அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு ஷேரை வாங்குறதுக்கும் டிஸ்கவுண்ட் உண்டு, அந்த ஷேரை விற்கிறதுக்கும் டிஸ்கவுண்ட் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு கேஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ ஒரு கம்பெனி இருக்கு. என்ன கம்பெனி அப்படிங்கறத கீழே முடிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான அசைன்மெண்டா எடுத்துக்கோங்க. ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி இன்வெஸ்டர்ஸை தேடிட்டு இருக்காங்க. யாராவது இன்வெஸ்டர்ஸ் கிடைச்சாங்க அப்படின்னா அந்த கம்பெனி மீண்டு வரதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். அந்த மாதிரியான சமயத்துல தான் இன்வெஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் வாரன் பஃபட் நம்மளோட ஷேரை வாங்கினா அதை பார்த்துட்டு நிறைய பேர் நம்ம ஷேர் வாங்குவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வாரன் பஃபட் கிட்ட போயிட்டு எங்களோட ஷேரை நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி சும்மா கேட்டா அவர் வாங்கிட்டு வர என்ன? அதனால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எங்களோட ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட்ல எங்களோட ஷேர் தரோம். அதே சமயம் நீங்க வாங்குற ஷேர் எல்லாமே ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த டீல் வாரன் பஃபட்க்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்படின்னு சொன்னா ஒரு கம்பெனி உண்மையுமே திவால் ஆகுது அப்படின்னு சொன்னா முதல்ல இந்த கம்பெனியோட சொத்தெல்லாம் வித்துட்டு இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கான முழு பணத்தை கொடுத்துடணும். கிட்டத்தட்ட அது கடன் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த லாபம், இப்போ கடன் அப்படின்னு சொன்னா வெறும் வட்டி, எவ்வளவுதான் லாபம் சம்பாதிச்சாலும் வட்டி மட்டும் தான் கொடுக்கணும். ஆனா இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாபத்துல பங்கு கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்க போனா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்படிங்கிறது இந்த கடனை விட கடன் அளவுக்கு சேஃப்டி, அதே சமயம் ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் அளவுக்கு பாத்தீங்கன்னா லாபகரமானதும் கூட. ஸோ அதனால இந்த ஆஃபரை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாராலுமே ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் இந்த ஆஃபரை வாரன் பஃபட் எடுத்துக்கிட்டாங்க. 15% டிஸ்கவுண்ட்ல ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கிடைக்குது அப்படின்னா எல்லாருமே எடுத்துக்குவாங்க. அது எல்லாருக்குமே கிடைக்கிற ஆஃபர் கிடையாது, வாரன் பஃபட் மட்டும் கிடைக்கும். ஏன்னா ஒரு ஃபேமஸ் இன்வெஸ்டர். அவர் அந்த ஷேர்ல வாங்கினாங்க அப்படின்னு சொன்னா வாரன் பஃபட்டே அந்த ஷேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்குவாங்க. அதுக்காக தான் அது. அடுத்தது அந்த ஷேரை வாரன் பஃபட் லாபம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கம்பெனி தேவையான இன்வெஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துட்டு இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வாரன் பஃபட் அந்த ஷேர்ஸை ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட விற்கணும். சும்மா வித்துருங்க அப்படின்னு சொன்னா ஷேர்ஸ் வித்துருவாங்களா? இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வாங்கினா வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் வாரன் பஃபட் என்ன அவங்க வச்சால அப்படி கிடையாது இல்ல. அதனால விற்கிறதுக்காக வாரன் பஃபெட்க்கு ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ இருக்கிற மார்க்கெட் ஷேர்ல நீங்க வித்துக்கலாம். அதே மாதிரி ஃபியூச்சர்ல எங்க ஷேர் எவ்வளவு அதிகமா போனாலும் நீங்க இப்போ வித்த அதே $190 நீங்க எவ்வளவு ஷேர்ஸ் பண்ணாலும் வாங்கிக்க முடியும். எக்ஸாக்டா 4 லட்சம் ஷேர்ஸ் வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. 4 லட்சம் ஷேர்ஸை நீங்க $190 வாங்கிக்க முடியும். அதுவும் ஃபியூச்சர்ல எப்ப வேணாலும். எவ்வளவு ஷேரோட விலை $600 $700 போனாலும்
வாரன் பஃபட்டால $190 வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த 4 லட்சம் ஷேர்ஸை வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற ஆஃபர் கொடுத்ததுனால தான் வாரன் பஃபட் அதோட ஷேர்ஸ் எல்லாமே ப்ரொமோட்டர்ஸ்க்கு திருப்பி கொடுத்தாங்க. அப்படின்னு இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு $600 அந்த ஷேர்ஸ் போகும்போது என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா வாரன் பஃபட் $190 அந்த 4 லட்சம் ஷேர்ஸை வாங்கி அடுத்ததா மார்க்கெட் ரேட்டுக்கே அந்த ஷேர்ஸை அன்னைக்கே வித்துட்டாரு. வித்ததுனால கிட்டத்தட்ட அவருக்கு 3 மடங்கு லாபம் கிடைச்சது. அந்த கம்பெனில 3 மடங்குக்கு மேலேயே லாபம் கிடைச்சது. ஸோ இந்த மாதிரி ஃபேமஸான இன்வெஸ்டர் வந்துட்டு வெறும் எஸ்ஐபி மாதிரி மாசம் 10,000 போட்டு ஒன்றும் இவ்வளோ பணம் சம்பாதிக்கல. அவங்க ஷேர் வாங்குறதுக்கும் அவங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க, ஷேர்ஸை விற்கிறதுக்கும் அவங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தான் பர்சனல் பிராண்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் வாரன் பஃபட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஷேரை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்குமே அவங்களுக்கு ஆஃபர் கிடைக்குது. நீங்க பர்சனல் பிராண்டிங்லாம் எதுவுமே பண்ணாம சும்மா நான் வந்துட்டு பணம் வச்சிருக்கேன், நான் வந்துட்டு ₹1,00,000 சம்பாதிக்கிறேன், 90,000 நான் செலவுக்கு வச்சுக்கிறேன், மீச்சம் 10,000 நான் வந்து எஸ்ஐபில போடுறேன் அப்படின்னு சொன்னா நீங்க வந்துட்டு வாரன் பஃபட் மாதிரி லட்சம் கோடியே வந்துட்டு 20 வருஷத்துல சம்பாதிக்க முடியுமானா கிடையாது. ஸோ வாரன் பஃபட் என்ன பண்ணாருன்னா பர்சனல் பிராண்டிங் பண்ணாரு. அவர் வந்துட்டு ஒரு ஃபேமஸான இன்வெஸ்டர். அவர் வந்துட்டு ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றாருன்னா அந்த கம்பெனி வந்துட்டு அந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற அந்த கம்பெனி வந்துட்டு அடுத்ததான் முன்னேற போகுதுன்னு அர்த்தம் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராங்கான அந்த சிக்னலை வந்துட்டு மக்களுக்கு கொடுத்ததுனால தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வாரன் பஃபட்டே வந்துட்டு இன்வெஸ்ட் பண்றாங்களா அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்துட்டு ஒரு ஷேர்ஸை வாங்குறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில பேருக்கு வந்துட்டு இது தெரியும். ஓகே, வாரன் பஃபட் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு பின்னாடி வந்துட்டு அந்த கம்பெனியை ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படிங்கிறது வாரன் பஃபட்க்கு தெரியும். ஸோ நீங்களும் என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா சும்மா ட்ரெடிஷ்னலா இன்வெஸ்ட் பண்ணாம நீங்க வந்துட்டு ஒரு லேட்ரலா ஏதாவது திங்க் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ லேட்ரலா எப்படி திங்க் பண்றது அப்படிங்கிறது தான் நாம வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம். இந்த சேனலை நீங்க கண்டினியூஸா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இந்த மாதிரி லேட்ரலா எப்படி திங்க் பண்றது, எப்படி நம்ம வித்தியாசமா பண்றது, எப்படி சீக்கிரமே வந்து லட்சம் கோடி அந்த மாதிரி சம்பாதிக்கிறது அப்படிங்கறத பத்தி நம்ம ஒவ்வொரு வீடியோஸா நம்ம பார்ப்போம். இது வந்து ஃபியூச்சர் பில்லியனர்ஸ்க்கான சேனல். நீங்க ஃபியூச்சர் பில்லியனர் அப்படின்னா இந்த சேனலை எப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஜென்ரலா ஷேர்ஸை பத்தியோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தியோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. ஆனா உண்மை என்ன அப்படின்னு சொன்னா இதை பத்தின நாலேஜ் எல்லாம் யாருக்கு தேவைன்னா நம்ம கிட்ட ஃபண்ட் மேனேஜரா ஒருத்தர் வேலை பார்க்க போறாரு அவருக்கு தான் தேவை. நம்மளுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அதோட பெரிய விஷயம் தான் தேவை. நம்ம சேனல்ல அந்த மாதிரியான பெரிய விஷயம் தான் நம்ம பேசுறோம். நீங்க வந்துட்டு ஒரு ஃபண்ட் மேனேஜருக்கு தேவையான விஷயம் மட்டும் தான் நம்ம கத்துக்க போறோம் அப்படின்னா அது கத்துக்கிறது தப்பு கிடையாது. பட் அந்த விஷயத்திலேயே நீங்க வந்துட்டு செட்டில் ஆயிடாம அதையும் தாண்டி ஒரு ஃபண்ட் மேனேஜரை நம்ம அப்பாயிண்ட் பண்ற அளவுக்கு நம்ம பெரிய ஆளாக போற விஷயம் தான் இந்த சேனல்ல பேச போறோம். உங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எகெயின் நான் சொல்றேன், நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தப்பு கிடையாது. ஏன்னா இந்த சேனல் அப்படிங்கிறது நான் 1% பீப்புளுக்காக தான் நான் பேசுறேன். அந்த டாப் 1% பீப்புள்ல நீங்க எல்லாருமே இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்க உங்களுக்கு பிடிக்குது, நான் அந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொன்னா தாராளமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.